ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் இருந்தால் போதும், நம்ம ஒரு 8 பேருக்கு அளவுக்கு ஸ்வீட் செஞ்சிடலாம். 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு சர்க்கரை, 2½ கப்பு பால், ஒரு 50 கிராம் நெய், ஒரு 10லேருந்து 15 முந்திரி பயிறு. இப்போ இந்த 6 ஸ்லைஸ் பிரெட்டையும் இந்த ஓரங்களை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து 2 சுற்று சுற்றினா நமக்கு கரெக்டான பதத்துக்கு கிடச்சிரும். ப்ரெட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துட்லாங்க. இந்த அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா முந்திரி பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நெய்யோட ஸ்மெல் வாசனை பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலையும் இந்த அல்வா செய்யலாம். நம்ம கோதுமை அல்வாலாம் செய்யறதுக்கு எடுக்கிற டைமை விட இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த அல்வா செஞ்சு முடிச்சிடலாங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த அல்வா. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் இந்த ப்ரெட்டு வறுபடும் போது இந்த ப்ரெட்டில் இருக்கிற வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நமக்கு. இது நீங்கள் ப்ரெட்டில் செஞ்ச அல்வான்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அந்த ப்ரெட் அல்வா. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ இதுக்கு பாலோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது முழுகிற அளவுக்கு பால் வேணும், அவ்வளோதான். இப்போ அந்த 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 2½ கப்பு பால் பிடிக்குங்க. இந்த பால் சேர்க்கும் போது தான் இந்த ப்ரெட்டு இந்த பாலில் நல்லா ஊறி பொதன்னு நமக்கு அதிகமாகும். இந்த அல்வா இப்போ நீங்கள் அதை நம்ம 6 ஸ்லைஸ் தான் ப்ரெட்டு சேர்த்தோம். ஒரு 8 பேர்லேருந்து 9 பேர் வரைக்கும் நம்ம இந்த ஸ்வீட்டை சர்வ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு இந்த அல்வா கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், இதுக்கு நம்ம எந்த கலரும் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஒரு 2½ ஸ்பூன் சர்க்கரையை நம்ம நல்லா கேரமல் பண்ணி இதில் சேர்த்துடலாம். அது இந்த அல்வாவுக்கு நல்ல ஒரு கலரையும் வாசனையும் கொடுக்கும். நம்ம கோதுமை அல்வாவுக்குலாம் செய்கிற மாதிரியே தான் இதுவும். நீங்கள் ஒரு கடாயில் சர்க்கரையை சேர்த்துட்டு தீயை கம்மி பண்ணிவிடுங்க. அது தானாகவே நல்லா உருகி நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும். நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் இருக்குன்னு. இப்போ இதை நம்ம ப்ரெட்டு கூட சேர்த்துடலாம். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைட்டாக தெரியும். ஆனால் நம்ம அல்வா ரெடி ஆகிட்டு வரும்போது நமக்கு கரெக்டாக திருநெல்வேலி அல்வா எந்த கலரில் இருக்குமோ அதே கலரில் கிடைக்குங்க. இப்போ நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ப்ரெட்டோட இனிப்பு அளவு பொறுத்து நீங்கள் சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது நீங்கள் இது நல்ல சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் ப்ரெட்டு 6 சைஸ் ப்ரெட்டுக்கு 3/4 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இது இந்த ப்ரெட்டு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்ல வெளியே விடுற பதம் தாங்க கரெக்டான பதம். இப்போ இந்த 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு நமக்கு ஒரு 25லேருந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. அப்போ தான் நமக்கு அந்த வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு ரொம்ப ஒரு மெல்ட்டிங்கான ஒரு அல்வா கிடைக்கும்.
நம்ம கோதுமை அல்வாலாம் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதை வந்து நம்ம பால் எடுத்து அதை புளிக்க வச்சு செய்யணும். ஆனால் சட்டுன்னு இந்த அல்வா நம்ம செஞ்சிடலாங்க. ப்ரெட் இருந்ததுன்னா போதும். ஒரு 10 நிமிஷம் இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த ப்ரெட்டை நெய்யில் வறுத்துட்டு போடுறதுனால அதோட அந்த ப்ரெட்டு வாசனையே இருக்காது நமக்கு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வந்து திரும்ப வெளியே விட ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஊற்றின எல்லா நெய்யுமே வெளியே வந்துடுங்க. இந்த அல்வாவுக்கு நல்ல ஒரு கலரும் ஷைனிங்கும் கிடச்சிருச்சு பாருங்கள். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உருளுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பயிறு இது கூட சேர்த்துடலாம். அல்வானாலே ரொம்ப வேலைன்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஆனால் இந்த அல்வா நம்ம வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த அல்வா செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு அது வந்து ப்ரெட்டில் செஞ்சதுன்னு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அல்வா. இப்போ நம்ம ஊற்றியிருந்த எல்லா நெய்யுமே இது வெளியே விட்டுடுச்சு. நமக்கு அல்வாவும் கரெக்டான பதத்தில் கிடச்சிருச்சுங்க. இந்த அல்வாவை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.